நீங்கள் போடுகிற காணிக்கை, நல்லா கவனிக்கணும் இந்த பாயிண்ட, நீங்கள் கொடுக்கிற காணிக்கை பரிசுத்தமானதா இருந்தால் மட்டுமே நீங்கள் கொடுத்ததை திரும்ப அவர் கொடுப்பார். அவர் சொல்றாருல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்கோர்ஸ் அதெல்லாம் செய்வார். ஆனால் முதல்ல விதைக்கிறேன் பாருங்க, நான் விதைத்தேன் அப்புறம் தான் அறுக்க முடியும். நான் விதைக்கிற விதை அது லஞ்சத்தில் வாங்கின விதையா இருக்கக்கூடாது, அது திருட்டிலே வந்த பணமா இருக்கக்கூடாது, அடுத்தவளை ஆள வைத்து பிடுங்கின பணமாய் அது இருக்கக்கூடாது, கள்ள கணக்கு எழுதி சம்பாதித்த பணமா இருக்கக்கூடாது, கள்ள தராசு பிடித்து சம்பாதித்த பணமா இருக்கக்கூடாது, குறுக்கு வழியிலே லாட்டரி சீட்டு வாங்கி ரம்மி ஆடி வந்த பணமா இருக்கக்கூடாது. தேவன் எனக்கு கொடுத்த வேலையிலே நான் வேர்வை சிந்தி உழைத்ததில் தேவன் எனக்கு கொடுத்த அந்த சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்கிற பணமா இருந்தால் என் ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்து திரும்ப தருவார். கொள்ளையடிச்ச பணத்துல வீடு ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுக்கறதும், நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். நிறைய மளிகை கடைக்காரன் இருக்கிறான், மளிகை கடை வச்சிருப்போம். பாத்தீங்கன்னா ஒன்னு IMSக்கு ஸ்பான்சர், NMSக்கு ஸ்பான்சர், FMBPக்கு ஸ்பான்சர். சந்தோஷம் சார். மளிகை கடையில என்னெல்லாம் வச்சிருக்கிற? சர்ச்சுக்கு பெரிய ஆளுக்கா இருக்கிற, பெரிய ஆளா இருக்கிற, கமிட்டியில பெரிய ஆளா இருக்கிற, சர்ச்சுக்கு அள்ளி பணத்தை கொடுக்கிற, டொனேஷன் அள்ளி கொடுக்கிற, சர்ச்சு கட்டணுமா, சர்ச்சை விற்கணுமா, எல்லாத்துக்கும் காசு அள்ளி போடுற. சந்தோஷம். அந்த காசு எப்படிப்பட்ட காசு? நாய் விற்ற காசும் வேசியின் பணமும் தேவனுக்கு அருவருப்பானதுன்னு பைபிள் சொல்லுவதை போல, நீ துன்மார்க்கமாய் சம்பாதித்த பணம், உன் மளிகை கடையில மளிகை பொருள் மட்டும் இருக்குதா, வீடு இருக்குதா? உன் மளிகை கடையில பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் இருக்குதா, சிகரெட் இருக்குதா, பான்பராக் இருக்குதா, புகையில இருக்குதா? அருவருப்பான இந்த பொருள்களையும் சேர்த்து வித்து விட்டு அதுல வந்த காசெல்லாம் தூக்கிட்டு வந்து கர்த்தருக்கு லஞ்சமா தொலைச்சிருவார் ஆண்டவர். கர்த்தருக்கு தெரியாது அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு. ஆகான் திருடிட்டு கொண்டு வந்து வச்சான், கர்த்தருக்கு தெரியாது இது திருட்டு பணம்னு. அனனியா ஒளித்து கொண்டு வச்சான், கர்த்தருக்கு தெரியாது அது திருட்டு பணம்னு. பேதருக்கு தெரியாது சார், கர்த்தருக்கு தெரியும். உன் பாக்கெட்ல இருக்கிற நோட்டுகள், உன் பேங்க் பேலன்ஸ் இருக்கிற பணம் தேவன் கொடுத்த பணமா, இல்ல மற்ற மனிதர்களை ஏமாற்றி நீ மிரட்டி உதைத்து அடித்து நீ புடுங்கின பணமானு கர்த்தருக்கு தெரியும். நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆனால் தேவன் கொடுக்காத பணம் ஒவ்வொரு ரூபாயும் உனக்கு சாபம், அது உனக்கு வேதனையாய் மாறும் பைபிள் சொல்லுது.